ஹே கைஸ், வெல்கம் பேக். இது உங்கள் ஃபிலிம் சென்மேன். இன்னைக்கு நம்ம டான்சிங் வில்லேஜோட சீக்குவலை தாங்க பார்க்க போறோம். ஆனா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆகி சக்க போடுறதுனால ப்ரீக்வலை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா கதைப்படி பார்த்தா இதுதான் சீக்குவல். அண்ட் இந்த கதை பார்த்தீங்கன்னா உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. நீங்க இன்னும் டான்சிங் வில்லேஜை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டான்சிங் வில்லேஜோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 1980 நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி 2009 நடக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 6 பேர் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம டான்சிங் வில்லேஜ்க்கு வராங்க. அப்படி வந்த இடத்த பண்ணக்கூடாத தப்ப பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாயிடுது. கடைசியில் எல்லாரும் தப்பிச்சாங்களா இல்லையான்றத ரொம்பவும் விறுவிறுப்பா த்ரில்லிங்கா டெரிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 3 பேர் நம்ம டான்சிங் வில்லேஜ்க்கு வராங்க. ஒல்லியா ஹைட்டா இருக்கால, இவ பேரு ஹாயு. இந்த பொண்ணு பேரு நூர். இவ தான் நம்ம ஹீரோயின். ஹாயோட அண்ணங்காரன் டான்சிங் வில்லேஜோட தலைவர் கூட கொஞ்சம் பழக்கம். ஸோ அதனால தங்கச்சியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சமூக சேவை செய்யணும் அப்படின்னுக்காக பேச வந்திருக்கான். இந்த கம்யூனிட்டி சர்வீஸை இவங்க பண்ணாதான் இவங்களால கிராஜுவேட் ஆக முடியுமா, அதுவும் ரொம்பவும் பின்தங்கிய கிராமத்துல இவங்க பண்ணி ஆகணும். ஸோ அதனால தான் டான்சிங் வில்லேஜ்க்கு வராங்க. இப்ப கிராமத்துல பைக் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கரண்ட் தான் இல்ல. காட்டுக்குள்ள இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களாம். ஸோ இதை பத்தி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இப்ப தலைவர் யாருன்னு பார்த்தா டான்சிங் வில்லேஜ்ல ஒரு சின்ன பையன் கல்லால அடிச்சாங்க, அவன் தான் இப்ப தலைவரா இருக்கான். பேரு பிரபு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றான். அப்புறமா இவங்க கெஞ்சி கேட்க சரின்னு சொல்லிடுறான். சரி, எங்க ஊர்ல ஒரு குளம் இருக்கு, ஆனா ரொம்ப காலமா நாங்க பயன்படுத்தவே இல்ல, வேணும்னா அதை நீங்க தூர்வாரி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கிறான். சரின்னு இவங்க கூட்டிட்டு போய் காட்டும் போது அது வந்து இரட்டையர் குளம் தான். ஆனா ரொம்ப காலமா யூஸ் பண்ணாம ஒரு மாதிரி பழஞ்சு போய் இருக்கு. அதை ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு ஷோல்டர் வலிக்குது. அப்ப ஏதோ ஒண்ணு தூரத்துல நின்று அவளை பாக்குது. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில்ல போடுறாங்க. படத்தோட பேரு KKN த டான்சிங் வில்லேஜ். இப்பதான் இவங்களுக்கு பர்மிஷன் கட்டிச்சுல, ஸோ அதனால மற்ற பசங்களையுமே கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு பேரு வித்யா. தாடி வச்சிருக்கான்ல, அவன் பேரு ஆண்டன். புள்ளியா இருக்கவன் வாயு. ஹைட்டா இருக்கவன் பீமா. பீமா வித்யாவை ஒன் சைடா லவ் பண்றான். இவங்களை கூட்டிட்டு போக ஊருக்குள்ள இருந்து பைக் எடுத்துட்டு வரானுங்க. ஸோ எல்லாரும் கிளம்பி போக அந்த பாட்டு சவுண்ட் கேக்குது. வித்யா அதை கேட்டோடனே பயப்படுறா. அவ தூரத்துல இருந்து அந்த ராணி அந்த பேய் நின்று பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ஊருக்குள்ள வந்ததும் வித்யா தலைவர்கிட்ட அதை பத்தி கேக்குறா. ஆனா பிரபு அது மூங்கில் சவுண்டா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அந்த பாட சவுண்ட் இவளை தவிர வேற யாருக்குமே கேட்கல. அப்புறம் ஒரு பாட்டி வீட்டுல பொண்ணுங்களை விட்டுட்டு பசங்களை மட்டும் கூட்டிட்டு போறான். அப்புறம் கட் பண்ணா நைட் ஆகுது, எல்லாரும் தூங்குறாங்க. அவ வித்யா மட்டும் தூக்கம் வராம எழுந்திருக்கா. அப்ப செவுத்துல இவரோட நிழலுக்கு பதிலா தலையில கொண்டைய கட்டிக்கிட்டு ஒரு அம்மாவோட நிழல் தெரியுது. அதை பார்த்தோன்னே இவ எதுக்குடா வம்ப அப்படின்ட்டு பயத்துல சைலண்டா தூங்குறா. அப்புறம் இன்னும் அந்த நிழல் அங்க இருக்கா அப்படின்ட்டு பயத்துல திரும்பி பார்க்க அது இல்ல. அப்படியே கேமராவை ஹீரோயின் பக்கம் கொண்டு வராங்க. பார்த்தா ஒரு பாட்டி போய் ஹீரோயின் அப்படியே பாசமா தடவி விடுது. இதோட நேரம் தான் வித்யா பார்த்து பயந்துருக்கா. அப்புறம் கட் பண்ணா பிரபு எல்லாருக்கும் இந்த ஊரை சுத்தி காட்டுறான். முதல்ல அந்த இரட்டை குளத்துக்கு தான் கூட்டிட்டு போய் காட்டுறான். அங்க வந்ததும் ஹீரோயினுக்கு திரும்பவும் அந்த ஷோல்டர் பக்கம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒரு உருவம் தூரத்துல நின்று அவளை பாக்குது. இவளுமே அதை பார்த்து பயத்துல அப்படியே அங்கிருந்து போறா. அப்புறமா எல்லாரையும் சுடுகாட்டு பக்கம் கூட்டிட்டு வரான். அவ பசங்க ஏங்க இருக்க நிறைய கலர்ல கருப்பு துணியால மூடி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு கேக்குறானுங்க. அதெல்லாம் புதைக்கப்பட்டு 10 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அவ ஹீரோனுக்கு வலி ரொம்ப அதிகமாகுது. அதனால பீபா நான் ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு போறான் அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். அப்புறமா இந்த 4 பேரையும் கூட்டிக்கிட்டு வயல் பக்கம் வரான். அங்க சின்னதா கோயில் மாதிரி ஏதோ மோனுமெண்ட் மாதிரி இருக்கு. அது என்னன்னு கேக்குறாங்க. இது காட்டுக்கும் ஊருக்கும் இடையே இருக்க கதவு. இதை தாண்டி நாங்க யாருமே இது வரைக்கும் போனதில்லை, போகவே மாட்டோம், தயவு செஞ்சு நீங்களும் போயிடாதீங்க அப்படின்ட்டு சொல்றான். ஏன் அப்படின்ட்டு கேட்க அங்கதான் எங்களோட முன்னோர்கள் வாழ்றாங்க அப்படின்ட்டு சொல்றான். அப்புறம் கட் பண்ண ஹீரோயின் தீபத்தோட அந்த காடுக்குள்ள போயிட்டு இருக்கா. இதெல்லாம் போகக்கூடாது, இவன் ஏன் போறா அப்படின்ட்டு பாத்துட்டு இருந்தா. இவள அந்த கருப்பு கலர்ல அந்த உருவம் துரத்திட்டு வருது, கொல்ல பாக்குது. அப்படியே பயந்து கத்த எல்லாமே கனவு. முத நாளே கெட்ட கனவா இருக்கு அப்படின்ட்டு பயப்படுறா. அப்புறம் ஹாயு குரூப்பை பிரிக்கிறா. அதுல இவளும் பீமாவும் ஒரு குரூப்பு. ஆனா அவன் நான் வித்யா கூட வேலை செய்யறான் அப்படின்ட்டு கேட்கிறான். ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு பக்தி ரொம்ப அதிகம். குளிக்கிறாளோ இல்லையோ நேரம் தவிராம சாமி கும்பிடுவா. ஸோ ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்ப வித்யா கலாய்க்கிறா. பாடி போய் குளிப்போம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. ஸோ 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்பதான் ஊருக்குள்ள ஒண்ணு கவனிக்கிறாங்க. இவங்க வயசுல யாருமே இல்ல, அதாவது டீனேஜ் வயசுல யாருமே இல்ல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கா அப்படின்ட்டு வித்யா சொல்றா. அடி லூசு, எல்லாரும் சிட்டிக்கு படிக்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் குளிக்க இரட்டையர் குளம் பக்கத்துல இருக்க அந்த பாத்ரூமுக்கு வராங்க. வித்யாவை வெளியே நிக்க சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறா. உள்ள பார்த்தா ரொம்ப நாள் பயன்படுத்தாம ஒட்டனமா இருக்கு. சரின்னு இவ குளிக்க ரெடியாக அப்ப பின்னாடி ஏதோ மிருகத்தோட சவுண்ட் கேக்குது. அதை கேட்டோன்னு இவ பயத்துல திரும்பி பார்க்காம நிக்க அந்த கருப்பு உருவம் நிக்குது. பார்க்க அரக்க மாதிரி இருக்கு. இவ பயத்துல திரும்பி கூட பார்க்காம கதவை வேகமா திறக்க ட்ரை பண்றா. ஆனா ஓபன் பண்ண முடியல.
அடியே வெளியே என்னடி பண்ற, கதவை திறந்து விடுடி அப்படின்ட்டு கத்துறா. ஆனா அவளுக்கு ஒன்னும் கேட்கல. அதனால இவ ஹல்லாவை வேண்டிக்கிட்டு உக்காந்துடுறான். அப்ப அந்த அரக்கன் கிட்ட வர உடனே இவ கல்லை எடுத்து ஹல்லா என்ன காப்பாத்த அப்படின்ட்டு அடிக்கிறா. அதுவுமே மறைஞ்சிருது. வெளியே வித்யா என்னடி இன்னும் உள்ள பண்றா அப்படின்ட்டு கத்த அந்த பாட்டு சத்தம் கேக்குது. இவ பயத்துல கதவு கிட்ட காதா வைக்க ஹீரோயின் நடுங்கிட்டு வெளியே வரா. ஆனா எதையும் வெளியே காட்டிக்காம நீ போய் குளியா அப்படின்ட்டு இவ நிக்கிறா. இப்ப வித்யா குளிக்க ஆரம்பிக்க திரும்ப அந்த பாட்டு சவுண்ட் கேக்குது. வேகமா இவ கண்ணை மூடிக்கிட்டு மேல தண்ணி எடுத்து ஊத்துறா. ஆனா அந்த பாட்டு சவுண்ட் ஹீரோயினுக்குமே வெளியே கேக்குது. வித்யா கிட்ட அந்த ராணி பேய் வர உடனே இவ கண்ணை திறந்து பார்க்க அதை காணோம். அதே சமயம் ஹீரோனுமே என்னடி பாட்டு பாடுற, பயமா இருக்கா அப்படின்ட்டு அந்த ஓட்ட வழியா பாக்குறா. அந்த ராணி பேய் நிக்குது. மிரண்டு போயிடுறா. அந்த வித்யாவும் கண்ணை லைட்டா திறந்து பார்க்க ராணி பேய் கிட்ட நிக்குது. குடம் நடுங்கிட்டுது இவளுக்கு. ஹீரோயின் சும்மா இல்லாம திரும்ப அது நிக்குதா அப்படின்ட்டு அந்த ஓட்ட வழியா பாக்குறா. அது கிட்ட வந்து இவளை பயமுறுத்த மிரண்டு போயிடுறா. உன்ன வித்யா வெளியே வரா. 2 பேரும் வந்து வேகமா கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பீமா பையன் காட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். அதை பார்த்தா ஐயோ காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு தலைவர் சொன்னாரு, இவ ஏன் போனா அப்படின்ட்டு கேக்குறா. ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ஹெல்ப்னு கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. அதான் நான் போய் பார்த்தேன். ஆனா அப்படி அங்க யாருமே இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்கான் போல. அதை இந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் நான் தலைவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அதே சமயம் இங்க பிரபு 3 காஃபி கொண்டு வரான். அப்ப பார்த்தா கூட நம்ம தாத்தா இருக்காரு, முன்னாள் தலைவர். அப்ப தாத்தா கிட்ட அவன் இந்த 3வது காஃபி எதுக்காக கொண்டு வர சொன்னீங்க அப்படின்ட்டு கேட்கிறான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வரா. பிரபு கிட்ட ஏதோ ஒண்ணு பேச வந்திருக்கா. ஆனா தாத்தாவை பார்த்து கொஞ்சம் தயங்குறா. அதை பார்த்த பிரபு தயக்கெல்லாம் வேணாமா, இவருதான் இங்க எல்லாமே, சோ பயப்படாம சொல்லு அப்படின்ட்டு கேக்குறான். ஹீரோயினும் இவன் வந்ததுல இருந்து இவ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா ஸ்டேஜான விஷயத்தையுமே சொல்றா. உடனே தாத்தா இந்த காஃபி குடிமா அப்படின்ட்டு சொல்றாரு. ஐயோ எனக்கு காஃபி பிடிக்காது தாத்தா அப்படின்ட்டு சொல்றா. சும்மா ஒரு சிப் குடிமா அப்படின்ட்டு சொல்றாரு. சரின்னு இவ குடிக்க இனிப்பா இருக்கு தாத்தா அப்படின்ட்டு சொல்றா. உடனே பலி கொடுத்தாங்களா அப்படின்ட்டு கருப்பு கோழிய பலி கொடுக்குறாரு. தேவையில்லாம உன் கூட ஒரு தடவை கூட்டிட்டு வந்துட்டேன், அதனால எங்களோட தெய்வம் உன் மேல கோவத்துல இருக்கு, அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்ட்டு சொல்ல இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்ட்டு கேக்குறா. உடனே தாத்தா ஹீரோயினுக்கு பின்னாடி பார்த்து நீ இருக்கிறதே அவளுக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோயினுக்கு ஷோல்டர் வலி ரொம்பவும் அதிகமாயிடுது. அப்படியே மயங்கிடுறா. யாரா இவளுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிழவி பேய் தான் நிக்குது. இனிமே இந்த பசங்களை அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, சோ நீ பயப்படாத, இந்த பசங்களுக்கு நான் பொறுப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அந்த அரக்கன் வந்து இந்த பலி கொடுத்த கோழிய சாப்பிட்றான். இந்த கிழவி பேய் யாருன்னு தெரியல, ஆனா ஹீரோயினா காப்பாதான் நினைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் தூங்க ஹீரோயின் மட்டும் தூங்காம எழுந்து வெளியே போறா. அதை பார்த்த வித்யா எங்கடி போறா அப்படின்ட்டு வெளியே வரா. அப்ப அவளுக்கு திரும்பவும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. அதை கேட்டு பயத்துல ஹீரோயின் கிட்ட இவ போக ஹீரோயினுக்கு பாம்பு கிட்ட வர மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா இதுவா அப்படின்ட்டு பயத்துல திரும்பி பார்க்க வித்யா ஒரு மலைப்பாம்பை கொஞ்சிட்டு நிக்கிறா. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோயின் அதுக்கு மேல அந்த ராணி மாதிரியே டான்ஸ் ஆடுறா. இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியல. வித்யா பயத்துல கத்துறா. டான்ஸ் ஆடுறதை நிறுத்திடி அப்படின்ட்டு கத்திட்டு இருக்க. அதே சமயம் இந்த பீமா பையன் சில மாதிரி நின்றுட்டு எதையோ பாக்குறான். அப்ப வாயு வந்து மச்சான் என்னடா பாக்குறா அப்படின்ட்டு பாக்க உடனே மிரண்டு போய் ஓடியாரான். பார்த்தா வித்யா ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த ராணி மாதிரியே ஆடிட்டு இருக்கா. இவன் கத்தனை சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. அண்ட் ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா அவ தூங்கி எழுந்து வரா. அப்புறம் எல்லாரும் வர இவ ஆடுறத நிறுத்துறா. ஆனா என்ன நினைச்சு அப்படின்ட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் இவங்க 3 பேருக்கும் காஃபி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு சீ கசக்குது அப்படின்ட்டு துப்புறாங்க. ஆனா வித்யா எனக்கு காஃபியே பிடிக்காதா அப்படின்ட்டு சொல்றா. பரவாயில்லம்மா ஜஸ்ட் ஒரு சிப் தான் அப்படின்ட்டு குடிக்க சொல்றாரு. சரின்னு இவளுமே குடிக்கிறா. ஆனா வேணான்னு சொன்னவ ஒரு சொட்டு விடாம மடக்கு மடக்குன்னு குடிக்கிறா. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு தாத்தா அப்படின்ட்டு சொல்றா. இது அதுக்கான சைன் தான் அப்படின்ட்டு தாத்தா சொல்றாரு. என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்ட்டு இவ கேக்குறா. அதுங்க உன்கிட்ட நெருங்கி வராங்க, ஆனா பயப்படாதம்மா அப்படின்ட்டு மஞ்சள் மாதிரி என்னமோ நெத்தியில இட்டு விடுறாரு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அதை பத்தி பிரபு கிட்ட கேக்குறா. எங்க மூதாதையரோட ஆன்மா உன்கிட்ட வர நினைக்குது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா நீ எதை நினைச்சு பயப்பட தேவையில்ல, இவ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சொல்றான். அதே சமயம் ஆண்டனும் ஹீரோயினும் வேலை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஆண்டன் இப்பெல்லாம் நைட் ஆனால பீமா ரூம்ல இருந்து ஏதோ பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஆனா உள்ள பார்த்தா எந்த பொண்ணுமே இல்லை அப்படின்ட்டு சொல்றான். ஹீரோயினுக்கு அவன் கசின் என் கசின் அப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு திட்டுறா. ஓ அப்படியா, அப்ப என் கூட வந்து பாரா அப்படின்ட்டு பீமாவுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கட்டலுக்கு கீழே காட்டுறான். பார்த்தா வித்யாவோட போட்டோ வச்சு பூஜை மாதிரி பண்ணிருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப பாம்போட சவுண்டு கேக்குது. என்னடா இது எங்க இருந்தா வருது அப்படின்ட்டு பார்த்தா கபோர்ட்ல இருந்து ஒரு பாம்பு வெளியே வருது. அதை பார்த்தோன்னே ஆண்டன் பயத்துல கத்த ஆரம்பிக்க ஹீரோயின் அவன் வாயை பொத்திடுறா. அப்படியே அந்த பாம்பு பொறுமையா கீழே இறங்கி போகுது. அப்புறம் கட் பண்ணா பிரபு இவங்க வந்ததுல இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு
எல்லாருக்கும் ஒரு தண்ணி வீடே கொடுத்துடுறான். உங்க வேலை முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே தங்குங்க, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்ட்டு போறான். அப்ப பிரபு போனதும் ஹீரோயின் பீமாவை பார்த்து தனியா பேசணும்டா அப்படின்ட்டு கூப்பிட அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்புறமா வித்யா வேலை செஞ்சுட்டு இருக்க ஹேண்டன் சொன்ன மாதிரியே பீமாவுடைய ரூம்ல இருந்து அந்த சவுண்ட் கேக்குது. உடனே இவ யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு போய் பார்க்க ஹீரோயின் வந்துடுறா. அதே சமயம் பீமாவும் வெளியே வந்து என்னன்னு கேக்குறான். உள்ள எந்த பொண்ணுமே இல்ல. அவன் கட் பண்ணா ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவன் வித்யா தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் வரா. அவ பார்த்தா ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. இவன் மிரண்டு போயிடுறா. உடனே ஓடி போய் ரூம்ல பாக்குறா, அங்க ஹீரோனே இல்ல. என்னடி ஆச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் பின்னாடி வர இவ பயந்து கத்திடுறா. அப்புறம் அவளை பயப்படாத அப்படின்ட்டு உட்கார வச்சு தண்ணி குடுக்குறாங்க. ஆனா தண்ணி குடிச்சதும் ஏதோ தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு பார்த்தா வாயில இருந்து நீளமா முடிய எடுக்கிறா. அதை பார்த்து இவங்களுக்கு கொமடிட்டு வருது. அப்ப அதே சமயம் பீமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா மறாவது நாள் வித்யா நைட் நடந்தது நினைச்சு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா, பயத்துல இருக்கா. அப்ப ஹீரோயின் திரும்ப தண்ணி கொண்டு வர வேணான்னு சொல்றா. ஹே பயப்படாத, இதுல ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு குடிக்க சொல்றா. தண்ணியை கொடுத்துட்டு வெளியே வர இந்த பீமா பையன் ஆயு கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவன் வளையல் ஒண்ணு வித்யா கிட்ட கொடுக்க சொல்லிருப்பான் போல. ஆனா இவன் அதை தொலைச்சிட்டா. சோ அதனால இவன் கத்திட்டு போறான். அப்புறம் வித்யா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்ப என்னமோ வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்ட்டு அவ வெளியே வர இவளை பார்த்த ஒரு கிழவன் அழகி அடிச்சுட்டு ஓடுறான். ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுறாரு அப்படின்ட்டு இவ பார்த்துட்டு இருக்க. பார்த்தா இவன் நிக்கிற இடத்துல மலை பாம்பு ஒண்ணு இருக்கு. இவ இல்ல. உடனே அந்த கிழவன் பாம்பை அடிக்க ஆளுங்களை கூட்டிட்டு வரான். உள்ள வந்து பாம்பை தேடுறாங்க. ஆனா பார்த்தா பாம்பு இல்ல. சோ அதனால இந்த பிரச்சனையை பத்தி பிரபு கிட்ட சொல்றாங்க. சோ அதனால பிரபு இவங்களை ஊரை விட்டு போக சொல்றான். ஆனா ஹாயோ இதை நாங்க முடிக்கலன்னா எங்களுக்கு டிகிரியே கிடைக்காதா அப்படின்ட்டு கெஞ்சுறா. ஆனா ஹீரோயின் சரிங்க சார் அப்படின்ட்டு சொல்லிடுறா. இதனால ஹாயோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப டென்ஷன்ல கத்திட்டு போறா. அப்புறம் ஹீரோயின் பசங்க கிட்ட வந்து இந்த வீக்கோட நாம ஊருக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்றா. அப்ப வாயு நானும் வித்யாவும் நாளைக்கு டவுனுக்கு போறோம் அப்படின்ட்டு சொல்ல, மச்சான் நானும் வரேன்டா. ஹே ப்ரோ நீ ஏன் டீம் இல்ல ப்ரோ அப்படின்ட்டு கலாச்சி விட்டுறான். அப்ப வழக்கம்போல வீமா காட்டுக்கு போயிட்டு திரும்ப வர ஹீரோயின் அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறா. ஆனா அவன் ஹீரோயின் கிட்ட மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறான். அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் கட் பண்ண மறாவது நாள் தேவையானதை வாங்குறதுக்கு இவங்க 2 பேரும் டவுனுக்கு கிளம்புறாங்க. அப்ப அதே சமயம் ஹீரோயின் ஆண்டன் கிட்ட பீமா அடிக்கடி எங்கேயோ போயிட்டு வரான்ல, அது எங்க இருக்கு அப்படின்ட்டு கேக்குறா. ஏன்னா பிரபு காட்டும் போது இவ இருந்திருக்க மாட்டா. சோ அதனால கேக்குறா ஹேண்டன் எங்க இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். உடனே ஹீரோயின் காட்டுக்கு போறா. அப்படி என்னதான் பீமா அங்க பண்றான் அப்படின்ட்டு போய் தேடி போக அந்த டான்ஸ் ஆடுற சடங்கு நடக்கும்ல அந்த மண்டபம் இருக்கு. ஆனா இப்ப ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்கு. இவ அதை பார்த்துட்டு இருக்க. அப்ப பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல போக பார்த்தா உள்ள இருந்து பீமாவும் ஆயும் வெளியும் வராங்க. ஹீரோனை பார்த்தோன்னே பேரஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. பீமாவை பார்த்து நம்ம ஃபேமிலி பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு கண்டபடி கத்துறா. அப்ப ஆயோ பேச வர ஹே வாய முடிடி அப்படின்ட்டு திட்டுறா. அப்படியே கட் பண்ணி இங்க வந்தா டவுன்ல இங்க 2 பேரும் இட்லி மாதிரி ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க. அப்ப கடைக்காரரு எங்க இருந்து வரீங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. நாங்க டான்சிங் வில்லேஜ்ல இருந்து வரோம் அப்படின்ட்டு சொல்றான். என்னப்பா சொல்ற, டான்சிங் வில்லேஜா? இந்த டைம்ல நீங்க கிளம்பி போனாங்க நைட் ஆயிடுமே, பேசாம நீங்க இங்கே லாட்ஜ்ல ஏதாவது தங்கிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த ஊர்க்காரங்களே இந்த டைம்ல டிராவல் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல, ஹே என்னையா சைட் பிசினஸா அப்படின்ட்டு இவன் கலாய்க்கிறான். சரி இந்த வயசுல பசங்க இப்படிதான் இருப்பீங்க. ஆனா ஒண்ணுப்பா, நீங்க போகும்போது என்னன்னாலும் சரி அதை கவனிக்காம நீங்க அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்ட்டு சொல்ல, ஓகே ஓகே பெருசு அப்படின்ட்டு அவன் கலாய்ச்சிட்டு போறான். இப்ப நைட் ஆயிடுச்சு. அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. வித்யா பயத்துல டேய் நாய வேகமா போடா அப்படின்ட்டு கத்துறா. என்ன பொண்ணு நீ, அந்த ஆளுதான் லாஸ்ட்க்கு ஆளை பிடிக்க இதை பேசுறானா, நீயும் பயந்துட்டு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு பாட்டு பாடிட்டே ஓட்டுறான். அப்ப சடனா பைக் ஆஃப் ஆயிடுச்சு. இவன் மிரண்டு போயிடுறா. அவனவே பயத்துல உதன்னு உதைக்கிறான். பட் ஸ்டார்ட் ஆகல. உடனே வண்டியை தள்ளிக்கிட்டு நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அந்த பாட்ட சத்தம் கேக்குது. இப்ப வித்யாக்கு மட்டும் இல்ல இவனுக்குமே கேக்குது. ஆனா வித்யா டேய் எதையும் காதுல வாங்காத, வாடா அப்படியே அமைதியா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறா. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கிழவன் தடியை வச்சுக்கிட்டு இவங்க எதிரில நிக்கிறான். அவனை பார்த்து வித்யா பயப்படுறான். ஆனா இவன் ஹேய் கால இருக்கு பாட்டி, அவர் பேயில இல்ல மனுஷன் தான் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுறான். எங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேக்குறான். தம்பி கிட்ட அந்த பைக்கை வாங்க அப்படின்ட்டு சொல்ல 2 பேரும் வந்து அந்த பைக்கை வாங்குறாங்க. தம்பி பக்கத்துல எங்க நாங்க பார்ட்டி நடத்துறோம், வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ட்டு அந்த ஆள் கூப்பிடுறாரு. ஆனா வித்யா நான் வரல அப்படின்ட்டு சொல்ல, ஹே சோறு போறாங்க வா அப்படின்ட்டு கூட்டிட்டு போறான். அங்க பார்த்தா ராணி டான்ஸ் ஆடுற மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அத கிராமத்துக்காரங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் உள்ள போனதும் ஒரு பிடிக்கிறான். ஆனா வித்யா எனக்கு எதுவே வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. அப்ப அந்த ராணியே ஆடிட்டு வரா. தலைவன் என்னமா இருக்கான்னு வாய பொழந்துட்டு பாக்குறான். ஆனா வித்யா பயத்துல டேய் சீக்கிரம் வந்து கிளம்புண்டா அப்படின்ட்டு கத்துறா. அப்ப அந்த கிழவனுமே வந்து தம்பி பைக் ரெடி ஆயிடுச்சு, வேணும்னா சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டு இலைய கொடுக்குறாரு. ஐயோ ஐயா இதை கேட்கணுமா அப்படின்னு அந்த இலைய எடுத்து பாசல் கட்டுறான்.
டேய் போசுண்டா கிளம்புடா அப்படின்ட்டு இவ திட்டுறா. இவங்க பைக்ல கிளம்ப எல்லாருமே இவங்களையே பாக்குறாங்க. அதே சமயம் ஹீரோயின் பீமாவை பார்த்து டெய்லி நைட் இவ கூட தான் இருக்கியா அப்படின்ட்டு கேக்குறா. ஆனா அதை கேட்டு ஹாயுவே ஷாக் ஆகிடுறா. இவனுமே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். போய் சொல்லாதீங்க அப்படின்ட்டு கத்துறா. அப்ப 2 பேரும் வராங்க. மச்சான் ஊரோட தான் இருக்கியா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு ஆண்டன் வெறுப்பேத்துறான். நீ சாகாம நான் சாக மாட்டேன்னு இவன் உள்ள வரான். கைஸ் நாங்க வர வழியில ஒரு பார்ட்டிக்கு போனோம், அங்க ஒருத்தி வேற லெவல்ல டான்ஸ் ஆனா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்றான். அடே பைத்தியம், பக்கத்துல கிராமமே இல்லடா அப்படின்ட்டு ஆண்டன் வெறுப்பேத்துறான். ஹே வித்யா, அவன் பார்த்தத சொல்லு அப்படின்ட்டு அவளை பார்க்க அவ பேய பார்த்த மாதிரி பயத்துல நிக்கிறா. ஹிரா இப்ப நம்ப பாரு அப்படின்ட்டு அந்த பாஸ்ல எடுக்க பார்த்தா குரங்கோட தலை மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா எல்லாரும் தூங்குறாங்க. ஹாயோ ஹீரோயின் திட்டினதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் அவகிட்ட சாரி கேக்குறா. அப்ப ஹீரோயினுக்கு ஆயோட லக்கேஜை பார்த்தோன்னே ஏதோ ஒரு டவுட் வருது. உடனே அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல லைட் கிரீன் கலர்ல ஒரு ஷால் ஒண்ணு இருக்கு. இது அந்த ராணி பேயோட ஷால். அதை இவ எடுக்க உனக்கு இது தேவையில்லாதது அப்படின்ட்டு ராணியோட வாய்ஸ் கேக்குது. பயத்துல இவ திரும்பினா ராணி இல்ல வித்யா. ஆனா வித்யா உடம்புல ராணி பேய் இருக்கு. ராணி ஹீரோயினை மிரட்ட அந்த கிழவி பேய் வந்துடுது. அந்த கிழவி பேய பார்த்தோன்னே இவ சைலண்டா போயிடுறா. ஆனா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. முக்கியமா இவளுக்கு பின்னாடி அந்த கிழவி இருக்கிற விஷயமே இவளுக்கு தெரியல. அப்புறமா இந்த பீமா பையன் கிட்ட போய் பேசுறா. என்னதாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கேக்குறா. அவதான் தலைவன் உண்மையை சொல்றான். இந்த ஊருக்கு வந்த மறுநாள் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. ஆனா அந்த கனவு கனவா தெரியல, எல்லாமே பார்க்க உண்மையா இருந்துச்சு. அந்த கனவுல ராணி மாதிரி ஒருத்தி வித்யாவை பாம்பால கொல்ல பார்த்தா. அப்படியே பாம்புங்க வித்யாவை சூழ்ந்துட்டு இருந்ததுங்க. நான் வித்யாவை காப்பாத்த போனேன். ஆனா அவ நீ வித்யாவை காப்பாத்தணும்னா நான் சொல்றத நீ செய்யணும். அப்படி நீ செஞ்சனா நீ தேவையானதை நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு தரேன் அப்படின்ட்டு சொன்னான். எனக்குமே வித்யாவை பார்த்தோன்னே என் காதலி அப்படி இருக்காளே அப்படின்ட்டு அவ சொன்னதை எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். அந்த ராணி பேய் சொல்லி தான் அந்த காப்பை எடுத்து கொடுத்துருக்கான். இந்த காப்பை தான் ஆயுக்கிட்ட கொடுத்து வித்யாக்கு போட்டு விட சொல்லியிருக்கான். ஆனா அவ தொலைச்சிட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ராணி பேய் டெய்லி நைட்டு பீமாவை வந்து பார்க்க சொல்லியிருக்கா. இது எல்லாத்தையுமே பண்ணா ஒன் சைடா இருக்க ஒன் லவ் டபுள் சைடா மாறும் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. சோ அதனாலதான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு இவன் சொல்ல அதை கேட்டு ஹீரோயின் கண்டபடி திட்டுறா. போய் ஒரு பேய் கூட டீலிங் போடுவா அப்படின்ட்டு திட்டுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம நைட்டையும் ரூம்ல இருந்து ஒரு பொண்ணோட சவுண்ட் கேக்குது இல்ல, அது வேற ஒரு சவுண்டும் இல்ல, இந்த ராணி பேயோட சவுண்டு தான். இது தெரிஞ்சனே இவ அசிங்கமா திட்டுறா. அப்புறம் கட் பண்ணா ஹீரோயினும் பீமாவும் குளத்துக்கிட்ட வர அங்க வேலை செய்யற ஆளுங்க உடனே பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்ப சடனா ஹீரோயின் ஷோல்டர் வழியில மயங்கி விழுந்துடுறா. இவளுக்கு இப்படிதான் அடிக்கடி ஆகுது, ஆனா ஏன்னு தெரியல. உடனே இதை பத்தி பிரபு கிட்ட சொல்றாங்க. அப்ப வித்யாவை காணோம். அவ எங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்திருக்கா. அப்ப பாட்டி சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ சத்தம் கேட்டு இவ என்னன்னு பாக்குறா. பார்த்தா ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. மிமிக்ரி பண்ணாம ப்ரே பண்ணு அப்படின்னு திட்டிக்கிட்டே கிட்ட போக திடீர்னு இந்த கிழவி போய் இவ தலையை பிடிச்சிடுது. விரண்டு போயிடுறா. இவ ஹீரோயின் மூலமா அந்த கிழவி போய் பேசுது. இவ பயத்துல அழாதன்னு கண்ணை தொடச்சி விடுது. அந்த ராணி பேச்சை கேட்காதம்மா உன்னை அடைய பாக்குறா. ஆனா உனக்கு தெரியாமலேயே உன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்காக வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க இன்னுமே ஆழமா போனாங்கன்னா அவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த கிழவி போய் யாருடா அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோனோட பாட்டி. அப்புறம் கட் பண்ணா மறாவது நாள் எல்லாரும் சேவை செய்ய போயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா தான் இருக்கா. அவ டவுட் வந்து வித்யாவோட பேக்கை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா ராணியோட காப்பு ஒண்ணு இருக்கு. உடனே இந்த காப்பையும் அந்த ஷாலையும் எடுத்து இவ பேக்ல வச்சுக்கிறா. அவ உடனே ஹாயு பார்த்து அதை பத்தி கேட்க ஏன் நீ என் பேக்கை எடுத்த அப்படின்ட்டு கண்டபடி கத்துறா. பட் ஆனா ஹீரோயின் கோவத்துல உண்மை மட்டும் நீ சொல்லல, உன்னை எங்கேயும் நான் கொன்றுவான் அப்படின்ட்டு மிரட்டுறா. அதனால பயந்து உண்மையை சொல்றா. ஏன்னா நான் இந்த ஆயு பொண்ணு பீமாவை லவ் பண்றா. ஆனா பீமா வித்யாவை லவ் பண்றா. சோ பீமாவை அடைய இவ அந்த ராணி பேய் கூட டீல் போட்டிருக்கா. இதை தெரிஞ்சோனே அறிவே இல்லையான்னு அசிங்கமா திடீராங்க இருந்து போறா. அப்புறம் நைட் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு காலையிலேயே நாம இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு சொல்றா. பசங்க முடியாதுன்னு சொல்ல இதுதான் என் முடிவு அப்படின்ட்டு கத்துறா. அந்த பசங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எல்லாரும் தூங்க வித்யா தூக்கம் வராம எழுந்திருக்கா. அவ பீமா பையன் எங்கேயே போறான். எங்க போறான் இவன் அப்படின்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக காட்டுக்குள்ள போறான். எவ்வளவு பின்னாடியே போக அந்த பாழடைஞ்ச இந்த மண்டபத்துக்கு வரா. அப்ப பக்கத்துல கொலுசு சத்தம் கேக்குது. எங்க இருந்து வருது அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த வீட்டுல இருந்து தான் வருது. இவ என்னன்னு அந்த ஓட்ட வழியா பார்க்க அந்த பீமா பையன் அந்த ராணி பேயோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சாரி, ராணி பேய் கிடையாது, நாக ராணி. அதை பார்த்தோன்னே இவ பயத்துல நடுங்கி போயிடுறா. அப்படியே பயத்துல திரும்ப மாட்டிக்கிறா. இப்ப அந்த பாழடைஞ்ச மண்டபம் நல்லா இருக்கு, விளக்கெல்லாமே எரியுது, ஆளுங்களுமே இருக்காங்க. அந்த ஆளுங்க வேற யாரும் இல்ல, நம்ம பாட்டியில பார்த்தோம்ல அதே ஆளுங்க. அப்ப அந்த நாகராணி வந்து உனக்காக தான், உன் ஆட்டத்தை நான் பார்க்க தான்
எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல இவன் ரொம்பவும் பயப்படுறா. அப்படியே நடுங்கிட்டு நிக்க அந்த நாகராணி கிட்ட வந்து எனக்காக என் கூடவே இருந்துடுறியா அப்படின்ட்டு கேட்க இவன் முடியாதுன்னு கத்திக்கிட்டே ஓடுறா. ஆனா புடிச்சிடுறாங்க. அதே சமயம் எங்க வீட்டுல ஆயோ பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. என்னடாச்சு அப்படின்ட்டு பார்த்தா ஆயோ இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்ப ஆளுங்களுடைய பிளேஸ் எல்லாமே பார்த்தா கோரமா காயான மாதிரி இருக்கு. இங்க பிரபு வந்து பாக்குறான். போய் தாத்தாவை கூட்டிட்டு வாங்கடா அப்படின்ட்டு கத்துறான். ஆளுங்க போய் கூட்டிட்டு வர போறாங்க. அப்ப ஹீரோயின் அழுதுகிட்டு அந்த ஷாலையும் அந்த காப்பையும் காட்டுறா. மிரண்டு போயிடுறான். உடனே காட்டுக்கு போயிட்டு பசங்களை தேட சொல்றான். அப்புறம் தாத்தா வராரு. ஹாயோ அந்த கண்டிஷன்ல பார்த்ததும் அந்த டான்ஸ் ஆடுற சடங்கை பத்தி சொல்றாரு. அந்த நாகராணியோட தேர்ந்தெடுத்துட்டா. இவன் நினைச்சா மட்டும்தான் அதுல இருந்து வெளியே வர முடியும். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயின் அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு கெஞ்சிரா. சரிம்மா வேணும்னா ஒண்ணு பண்றேன், ஆனா இதனால உன் ஃப்ரெண்ட் தவிபாலா அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்னு ரூம்குள்ள போறாரு. உள்ள போனதும் நாய் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே நாய மாதிரி ஓடி வராரு. இவருக்கு தான் அந்த பவர் இருக்குல்ல. அப்படியே கட் பண்ண இங்க ஒரு நாயை வந்து கத்த ஒரு 10 செகண்ட் அந்த ராணியோட பவர் நிக்குது. எல்லாரும் ஆடுறத நிறுத்துறாங்க. அப்ப வித்தியா அதை புரிஞ்சுக்கிட்டு சாரி ஆயுங்கிறது தப்பிச்சு ஓடுறா. அங்க அதே சமயம் இங்க பார்த்தா பீமா பையனை கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அவனுமே பேச்சு மூச்சு இல்லாம விரைச்சு போய் இருக்கான். இவங்க 2 பேரையுமே இவங்களால காப்பாற்ற முடியல. ஹீரோயினும் வித்யாவும் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்ப தாத்தா ஆறுதல் சொல்றாரு. இப்பதான் பிரபு ஒரு உண்மையை சொல்றான். இந்த ஊர்ல இருக்க கன்னிப்பெண்கள் எல்லாரும் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணி தான் அந்த நாகராணிய தடுத்திருக்காங்க. ஆனா இந்த பசங்க அந்த நாகராணிய திரும்பவும் வர வச்சுட்டாங்க. பட் ஆனா இதுல என்னோட தப்பம் இருக்குதுமா அப்படின்ட்டு அடலாம். அந்த சுடுகாட்டுல கருப்பு துணியால பாதி கலரைக்கும் மேல மூடி வச்சிருக்காங்கல்ல, அந்த எல்லா கலரைகளுமே கன்னி பெண்களோட கலரைகள். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் வித்யாவும் டாக்குமெண்ட்ரியா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க சொன்னதுதான் நம்ம படமா பார்த்தோம். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பீமா பையன் 4 நாள்ல இறந்திருக்கான். அந்த பொண்ணு 3 மாசத்துல இறந்திருக்கா. அண்ட் ஹீரோயின் அவளோட பாட்டி பத்தி ஹிமாம் கிட்ட கேக்குறா. அப்பதான் ஹிமாம் பாட்டியை பத்தி சொல்றாரு. உன் பாட்டி நீ பிறந்ததுல இருந்து உன் கூட தான் இருக்காங்க. அண்ட் ஹீரோயினுக்கு அடிக்கடி ஷோல்டர் வலிக்கும்ல, அது ஏன்னு பார்த்தா ஏதாவது ஒரு தீய சக்தி அவளை நெருங்குச்சுன்னா அவ பாட்டி அவ ஷோல்டர்ல இருந்துதான் எதிர்ப்பாங்களாம். சோ அதனாலதான் உனக்கு அங்க வலிக்குதுமா அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா பயப்படாத, உன் பாட்டி இருக்க வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாத அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோயின் போக பாட்டி நின்னு ஹிமாமா பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படி இந்த படம் இங்க முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். சோ இது போல ஒரு நல்ல படத்தோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.